என்னடா தம்பி, நீயும் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்ட, நீ இல்லாம வீடாவே இல்லை. வீட்டில் இருக்கும்போது செருப்பாலடி, வெளியூர் வந்துட்டா சென்டிமெண்ட் அடி. அம்மாவுக்கும் மேல பாசம் இருக்கும்ல. அப்போ சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடவா? தொடப்பக்கிட்ட பிஞ்சுக்கும். அது ஏன்டி கேட்குற? என் பையெல்லாம் போன தீபாவளி கொண்டாடினா தலை தீபாவளி தானே ஒத்த காலம் ஒரே அடம். அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் என்னவா, அவங்க அப்பா சங்கு சக்கரை வாங்கி கொடுத்தாரு, அது வேடிக்கை காமிச்சு தான் தூங்க வச்சேன். என்னடா இந்த வந்துட்டான் என் வாரிசு, நம்ம அப்புறமா பேசுவோம். அம்மா, நேற்று ஒரு பொண்ணு ஃபோட்டோ காட்டினல, அந்த பொண்ணு சூப்பராக இருக்குது, எனக்கு அந்த பொண்ணு ஓகே. அடடா, அந்த பொண்ணுக்கு உனக்கு ஜாதகம் செட் ஆகலையாப்பா? இப்படிலாம் பண்ணா அப்புறம் எனக்கு பொண்ணே கிடைக்காதுமா. டேய், உனக்கு இருக்கிற அளவுக்கும் அறிவுக்கும் 100 பொண்ணுங்க செட் ஆகும்டா. அப்படியாம்மா? அதெல்லாம் இருக்கட்டும், கடைக்கு போய் 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருப்பா. என்னடா தம்பி, நைட்டு ஃபுல்லாக மகன் காதல் விழுந்துச்சு, பொண்ணுக்கு இன்னும் உஷார் பண்ணிட்டியா? அவன் பேர் மகாலிங்கம்மா. நான் தானே பார்த்தேன். நீ வேற ஏம்மா, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கு. முதல்ல இந்த முடியை விட்டு எல்லாம் சரியாயிடும். நிறைய வடக்கு ஸ்கேமர்ஸ்லாம் வராங்களாம், ஃபோனுக்குன்னு வந்துச்சுன்னா உஷாராக இருக்கணும் மம்மி. உன்னையே ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா, நீ என்ன சொல்ல வந்துட்டியாக்கும்? உனக்குன்னு ஒன்று இருந்தா உன்னை தேடி வரும்டா. அப்படிலாம் எதுவும் வரலம்மா. அப்பனா உனக்கு எது இல்லைன்னு அர்த்தம். சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தி உன்னை தேடி வருவா. வந்து அவளும் கொஞ்ச நாள் பேசிட்டு உன்னை பிடிக்கலன்னு திரும்பி போயிடுவா. தோத்துக்கிட்டே இருக்கீடா.